ஆஹா, பார்க்கும் போதே கொள்ள அழகா இருக்கு. சாப்பிட்டா சொல்லணுமா என்ன? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டிஃபன் சாம்பார். ஆமாங்க, பருப்பு இல்லாம சாம்பார் வச்சு காட்ட போறேன். அவசரமா ஒரு சாம்பார் வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த சாம்பார் வைக்கலாம். ஆக்சுவலா நம்ம இதுல பருப்பே போட மாட்டோம், பட் பருப்பு போட்டு வைக்கிற சாம்பாரை விட இது செம்ம டேஸ்டா இருக்கும். இந்த சாம்பார் பாத்தீங்கன்னா டிஃபனுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். இட்லி எல்லாம் இதுல அப்படியே தொட்டு சாப்பிட்டா அவ்வளவு பிரமாதமா இருக்கும். இப்படி நிறைய டிஃபனுக்கு தொட்டு சாப்பிடலாம் இந்த சாம்பாரை. ஏன் இதை தக்காளி சாம்பார்னு கூட சொல்லலாம், இன்ஸ்டன்ட் சாம்பார்னு கூட சொல்லலாம். இந்த சாம்பாரை ரொம்ப எளிமையான முறையில சங்கீதா ஸ்டைல செஞ்சு காட்ட போறேன். நம்ம சேனலை யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம ஆள் கொடுங்க, அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்ப நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் தக்காளி ரொம்ப முக்கியம், பழமா இருக்கணும். 8 தக்காளி எடுத்திருக்கேன். பாருங்க, மேல மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இந்த தக்காளி எல்லாத்தையும் நம்ம குக்கர் உள்ள போட்டுக்கலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு குழம்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தக்காளி போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் 10 முழுசா உரிச்சு வச்சிருக்கேன், அதுவும் இப்போ இதிலே போட்டுக்கலாம். 7 பல்லு பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன், இப்போ அதுவும் போட்டுக்கலாம். 5 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நீங்க உங்க காரத்துக்கு ஏற்ப மிளகாய் போட்டுக்கோங்க. இப்போ இது வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். தக்காளியில இருந்தே நிறைய தண்ணி வரும், அதனால பார்த்து விடுங்க. இந்த அளவுக்கு இருந்தா போதும். போட வேண்டிய பொருட்கள் அவ்வளோதாங்க. இப்போ குக்கரை மூடிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். 4 விசில் வரட்டுங்க. அவ்வளோதாங்க, 4 விசில் வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது ஆவி போகட்டும். குக்கர் ஆவி போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணலாம். இந்த தக்காளி மட்டும் எடுத்து வேற பாத்திரத்தில் வைக்கலாம். பாருங்க, தக்காளி தோல் இப்பயே தனியா கலண்டு வருது. இந்த மாதிரி தான் இருக்கணும். பாருங்க, இப்போ இந்த தக்காளியில இருக்க தோல் மட்டும் இப்படி எடுத்துடணும். இப்படி எடுத்தீங்கனாலே வந்துடும். இப்போ எல்லா தோலையும் எடுத்துடலாம். பாருங்க, இந்த மாதிரி தக்காளியில இருக்க தோல் எல்லாத்தையும் எடுத்துடணும். இப்போ இதே குக்கர்ல இதை போடுங்க. இப்போ இந்த வெங்காயம், தக்காளி, மிளகாய் இதை மட்டும் எடுத்து மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாம். பட் நான் செய்கிறது எப்படின்னா, இதை கடைஞ்சிடுவேன். இந்த தண்ணி மட்டும் ஒரு பாத்திரத்தில் இப்போ இருத்து வச்சிடலாம். இப்போ இது நல்லா கடைஞ்சிக்கலாம். மத்தில் வச்சு கடையும் போதும் டேஸ்ட் நல்லா இருக்கும், மிக்சியில் போடுறதை விட. ஒன்றும் பாதியமாக கடைஞ்சிக்கோங்க, நைஸாக கடையணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரி கடைஞ்சிக்கணுங்க. இப்போ வாங்க குழம்பு கூட்டி வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். இப்போ தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஜீரகம் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். பூண்டு 3 பல்லு இடிச்சது போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் முழுசா போட்டுக்கலாம். அடுப்பெண்ணல் மீடியமாக வச்சுக்கோங்க. 3 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். கருவேப்பிலை 2 கொத்து போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறுங்க. பாருங்க, வெங்காயம், பூண்டு, மிளகாய் எல்லாம் இந்த அளவுக்கு சேர்ந்தா போதும். 1 டீஸ்பூன் சாம்பார் மிளகாய் பொடி போட்டுக்கலாம். சாம்பார் மிளகாய் பொடி வேணாலும் போடலாம், குழம்பு மிளகாய் பொடி வேணாலும் போடலாம். இப்போ இதை அப்படியே கிளறி கொடுங்க. அடுப்பணல் கம்மியாக இருக்கணும், இல்லைன்னா அந்த மசாலா தீஞ்சிடும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். பாருங்க, நம்ம தக்காளி வேக வச்ச தண்ணி இப்போ ஃபர்ஸ்ட் இதில் ஊற்றிடுங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இப்போ அடுப்பணல் நல்லா கூட்டி வச்சிடுங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கிளறி கொடுங்க. இது ஒரு கொதி வரட்டும். பாருங்க, நல்லா கொதிக்குது. இந்த டைம்ல நம்ம வேக வச்சு கடைஞ்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதையும் இதிலே ஊற்றிடலாம். அப்படியே குக்கரை கழுவி தண்ணி விடுங்க. இந்த குழம்பு பொறுத்த வரைக்கும் நல்லா தண்ணி ஆட்டம் இருக்கணும். நான் எங்கெல்லாம் காரம் போட்டணும், ப்ளீஸ் அங்கே உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கிளறி கொடுங்க. உப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி கூட்டி வைங்க. வீட்டில் காய்கறி இல்லாதப்ப இந்த மாதிரி சிம்பிளாக இந்த சாம்பார் வச்சு பாருங்கள், ரொம்ப ருசியாக இருக்கும். இட்லிக்கும் சாப்பிட்லாம், தோசைக்கும் சாப்பிட்லாம்.
சில ரோட்டு கடையெல்லாம் இந்த மாதிரி கொடுப்பாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டில் செஞ்சால் மட்டும் இந்த டேஸ்ட் வரலையே, அங்கே மட்டும் எப்படாப்பா செய்கிறாங்க அப்படின்னு நானே நிறையா வாட்டி யோசிச்சது உண்டு. நான் ஒரு தடவை ரோட்டு கடையில் சாப்பிட்றப்ப அவங்கக்கிட்ட இந்த ரெசிபி கேட்டேன் எப்படி செய்யணுன்னு. ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். கண்டிப்பாக இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் போட்டால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயம் போட்டிங்கன்னா சல்லுன்னு இருக்கும். இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க. இடையில ஒரு வாட்டி இப்படி கிளறி கொடுங்க. நல்லா வாசனை வருது. நம்ம தக்காளி சட்னி செஞ்சால் எப்படி இருக்கும் ஒரு வாசம், அந்த வாசம் மாதிரியும் அடிக்கும். தக்காளி சட்னியை நீங்கள் ரொம்ப தண்ணியாட்டம் வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரியும் இருக்கும். சாம்பார் வாசனையும் இருக்கும். ஏன்னா இதில் சாம்பார் பொடி தான் ஹைலைட்டு. பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இதில் கடைசியாக ஒரே ஒரு வேலை இருக்குது. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை அப்படியே இதில் மேலே தூங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக மணக்க மணக்க நம்ம இன்ஸ்டன்ட் டிஃபன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வாங்க இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கலாம். ஆஹா, பார்க்கும் போதே கொள்ள அழகா இருக்கு. சூப்பரா இன்ஸ்டன்டான ஒரு சாம்பார், பருப்பு இல்லாமல் சீக்கிரமாக செய்யக்கூடிய சாம்பார், ஏன் தக்காளி சட்னின்னு சொல்லலாம். இப்படி எல்லா பேருமே இதுக்கு பொருந்தும். இந்த டிஃபன் சாம்பார் பொங்கலுக்கும் நல்லா இருக்கும், இட்லிக்கு பிரமாதமாக இருக்கும், தோசைக்கு சொல்லணுமா என்ன, இப்படி டிஃபனுக்கு எல்லாத்துக்குமே சூட் ஆகக்கூடிய இந்த குழம்பை இப்போ நான் டேஸ்ட் பண்ணி காட்டுறேன். நல்லா சுட சுட இட்லியை அப்படி சூடான இந்த குழம்புல போட்டு மழையில் நனைகிற மாதிரி நனையணும். இந்த குழம்போட ஃபுல்லாக நினச்சிடணும், அப்படியே ஊறிடணும். இப்போ சாப்பிட்ணுங்க. ஓ மை காட், செம்ம சூப்பராக இருக்குது. நாக்குக்கு ருசியாக ஃபீவர் வந்துட்டா அப்படியே நாக்கு ஒரு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டைமில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நாக்குக்கு ரொம்ப இதமாக இருக்கும். இந்த தக்காளியிலேருந்து ஒரு புளிப்பு வருது பாருங்கள், அது அவ்வளோ சுவையாக இருக்குது. நல்லா சுருன்னு ஒரு புளிப்பும் சுருன்னு ஒரு காரமும் அதுக்கு தகுந்த உப்பும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். ரொம்ப சிம்பிளாக இருக்கே, இது நல்லா இருக்குமா அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. ரொம்ப ருசியாக இருக்கும். நிறைய பேர் இது ரோட்டு கடையில் சாப்பிட்ருக்க வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பொங்கலுக்கு எப்பயும் நம்ம பருப்பு சாம்பார் வைப்போம், அது இல்லாமல் இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நாள் நீங்கள் இது வச்சிங்கன்னா போதும், காலையில் ஒரு பொங்கலுக்கு தொட்டு சாப்பிட்லாம், இதே நைட்டாக இருந்தால் இட்லி தோசைக்கு சாப்பிட்லாம். ரொம்ப எளிமையான இந்த சாம்பாரை உங்களுக்கு புரியும்படியாக செஞ்சு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளீஸ் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் ஃபஸ்ட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த சங்கீதா பிள்ளை நல்லா தான்டா செஞ்சுருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எனக்கு கொடுத்துட்ருக்க ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். See you, bye bye, love you all.